எல்லாம் டக்கு டக்குன்னு டேக்கில் முடிச்சிடறாங்களா சார்? பெரிய நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டக்கு டக்குன்னு நடிச்சு கொடுத்துட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சில சீனுக்கு வந்து நிறைய பர்ஃபெக்ஷன் தேவை, ஆங்கிளாக எடுக்கிறப்ப நிறைய டேக்ஸ் தேவைப்படுது. இப்போ கடவுள் புண்ணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சினிமா சைடில் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான் பேர் இருக்குது. இப்போ நான் 5 படங்களை நடிச்சிருக்கேன். என்னோட இதுக்கு வந்து நான் ரொம்ப டேக் எடுக்கவே இல்லை, டக்கு டக்குன்னு நடிச்சு முடிச்சுட்டு போயிட்டேன். அதுதான் கேட்கலான்ட்டு. இப்போ நீங்கள் 5 படங்கள் நடிச்சிருக்கதா சொல்லியிருக்கீங்க. அந்த 5 படங்களையும் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ டேக் எடுத்திருக்கீங்க? உங்களால் எப்படி சார்? அது கடவுள் புண்ணியத்தில் ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார்னு கத்துனாரு. அது என்ன நேரத்தில் அவர் சொன்னாரோ அடுத்த படத்தில் அப்படி தான், அடுத்தடுத்த படங்கள் அப்படி தான். முதல் 4 படத்தில் சின்ன சின்ன ரோல் தான் சார். சின்ன சின்ன ரோல்னால் ஒரு மாஸ் என்ட்ரியாக திடீர்னு நம்மளை உள்ளே காமிக்கிறாங்க. 5வது படத்தில் தான் கேரக்டர் ரோலாக மாறி இருக்கேன். அவங்களுமே சந்தோஷப்பட்டாங்க. என்னடா அவன் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுறானே ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 10 நாள் ஷூட்டிங், மற்றதுலாம் ஒரு நாள் தான் ஷூட்டிங்கு. 5வது படத்தில் கேரக்டர் ரோலாக மாறுறோம். அப்போ அவங்க கொடுக்குற டைலாக்லாம் ஆக்சுவலாக அப்போ டைரக்டர் சொல்லலை, ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொன்னார். பரவாயில்ல, டைலாக்லாம் நாங்கள் கொடுத்தோம், முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்கும் கொடுக்கல, அப்பப்போ கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பேசி நீங்கள் இது பண்ணிட்டீங்க, பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா பண்ணுறீங்க, நாங்கள் அடுத்து நல்லா அந்த ஷூட்டிங்லேயுமே நம்மளுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். அதுதான் சார் கடவுள் கொடுத்த ஒரு வரம். ஒரு பெரிய ஸ்டாருக்கு உண்டான என்ன மாதிரி கரெக்ட் எல்லா வகையிலுமே சொல்ல வரேன். ப்ரொடக்ஷனில் சாப்பிட்ற இடத்துல இருக்கட்டும், பேமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க அணுகுமுறைகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டீசென்சியாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஸ்டா யூடியூபரில் ஒரு நிறைய ரீல்ஸ் போட்டு வீடியோஸ் போட்டு பிரபலமான ஒருத்தர் கேரவனில் போயிட்டு நீங்கள் மேக்கப் போட்டு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கேரவன்லாம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னாப்புல கேரவனில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் என் மேலே உயிரை வச்சுருக்காங்க சார். ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து 1 மடங்கு சொன்னாங்கன்னா அவங்க 2 மடங்கு கவனிக்கிறாங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஓடியாந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அது நம்ம எப்போ செஞ்ச புண்ணியம் தெரியல, நல்லா கவனிக்கிறாங்க. சாப்பிட்ற இடத்துல அப்படி கவனிக்கிறாங்க சார். அண்ணே வாங்கினே உட்காருங்கண்ணே, எங்களுக்கு ஹீரோயினை பார்த்ததை விட உங்களை பார்த்தது தானே சந்தோஷம். அதாவது உண்மையான வார்த்தைகள். அவன் கவனிக்கிறான் பாருங்கள் சாப்பாடு. அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கவனிக்கிறாங்க பாருங்கள். ப்ரொடக்ஷன்லேருந்து அவ்வளவு, அதுவும் 5வது படத்தில் நடித்தப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். அப்படி பசங்க கவனிச்சுக்கிட்டாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து, சாப்பாட்லேருந்து, ப்ரொடக்ஷன்லேருந்து. நான் உங்களுக்கு கொடுக்குற காசு கம்மி, இதை விட இன்னும் நீங்கள் பல மடங்கு வருவீங்க, உங்கள் நடிப்புக்கு இது கம்மி, இன்னும் நீங்கள் நல்லா வருவீங்க, இதெல்லாம் எந்த ப்ரொடியூசர் வாய் திறந்து சொல்லுவாங்க? எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சார். அப்போது இப்போ நீங்கள் பண்ணுற படங்களுக்கு பேமெண்ட் இருக்கா இல்லைன்னா? பேமெண்ட்டு தான். அதெல்லாம் நல்லா கவனிச்சாங்க சார், நல்லா கவனிச்சாங்க.